நீங்க பிசினஸ் ரன் பண்றீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த 3 ஏஐ டூல யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படின்னு சொல்லி தான் இங்க நெறைய பேர் வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. வைரல் ஆகணும் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவோட. பட் நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா நெறைய டூல்ஸ எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்க போறீங்களா? உங்கள மாதிரியே உங்களோட கிளையண்ட்ஸ் கிட்ட பேசப் போற ஒரு ஏஐ ஸ்டாஃப்ப கிரியேட் பண்ண போறீங்களா? உங்க பிசினஸ ஏஐயும், ஆட்டோமேஷன்ஸையும் கொண்டு வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் வொர்க் உங்களோட இண்டஸ்ட்ரியில உங்களோட பிசினஸ் நாலேட்ஜ கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் பண்றது. அத டாக்குமெண்ட் பண்ணி அத ஒரு ஏஐ பிரெயினா மாத்தணும். அந்த ஏஐ பிரெயின நீங்க ஒரு ஏஐ ஏஜென்ட்டோட அசைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, உங்க கிளையண்ட் கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ, அதே மாதிரி அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் பேச ஆரம்பிச்சுரும். அந்த ஏஐ ஸ்டாஃப் பேச ஆரம்பிச்சுரும். இதுதான் நீங்க உங்க பிசினஸ்க்கு பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க இந்த ஏஐய அடாப்ட் பண்ணணும்னு நெனச்ச உடனே. இத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கீழ நீங்க ஜஸ்ட் கால் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட எப்படி ஒரு கால்ல உங்க பிசினஸ கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணலாங்கிற கிளியர் ஃப்ரேம்வொர்க்க டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஃப்ரேம்வொர்க் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம இம்மீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்க உங்க பிசினஸ்க்குள்ள ஏஐய கொண்டு வந்து ஆட்டோமேட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போணும். பிகாஸ் அது உங்க ரெவென்யூவ டபுள், ட்ரிபிள் ஈஸியா பண்ணி குடுத்துரும். இதுதான் ஏஐயோட பவர். இம்மீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க.